தங்கலான் வந்து நான் பார்க்க போதுக்கு முன்னாடி பார்த்துட்டு இருக்கும் போது எனக்கு வந்து அதோட வரலாறுலாம் தெரிய ஆரம்பிச்சிச்சு இல்லை, கனெக்ட் ஆகி அப்போ என்னோட தேவைன்னு ஒன்று இருக்குது. ஒரு படம் பார்க்கும்போது ஒரு இப்போ யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சும்மா ஒருத்தருக்காக வெயிட் பண்ணும்போது ஒரு ஹோட்டலில் இருந்து சாப்பாடு ஆர்டர் பண்ணுறீங்க, அந்த ஃபுட்டை பற்றி உங்களோட பயங்கரமாக உங்களால் கமெண்ட் பண்ண முடியும், பயங்கரமாக யோசிக்க முடியும். நீங்கள் செம்ம பசியில் வந்து ஒரு சாப்பாடு ஆர்டர் பண்ணுறீங்க, ரெண்டு வித்தியாசம் இருக்கா? அப்போ நான் என்னோட நீடு அந்த படத்தில் இருக்குது, நான் யாருன்னு தெரிஞ்சுக்க நான் முயற்சி பண்ணுறேன். அதோட அதோட அது அந்த களத்தோட விஷயங்கள் என்ன, நமக்கு தெரியாத விஷயம் என்னென்ன இருக்காது இல்லை அப்படின்னு தேவைப்படுது. சினிமாங்க எனக்கு ஆஃப்டர், எனக்கு பின்னாடி தான் வருது. அப்போ நான் ஒரு டைரக்டர், ரைட்டர், ரஞ்சித் அண்ணா வந்து இதில் என்னெல்லாம் மூவ் பண்ணியிருக்காரு, என்னெல்லாம் தேடி இருக்காரு, எதை நோக்கி பயணிக்கிறாரு, இது நமக்கு தெரியாத பக்கங்களாக இருக்குது. இந்த பக்கங்களுக்குள்ளே எவ்வளோ ஆழமாக இருக்குது, இவ்வளோ வேர்ல்டு இருக்கா, இப்படி ஃபஸ்ட்டு நம்ம கேஜிஎஃப்பை கண்டுபிடிக்க மக்கள் இங்கேருந்து தான் போனாங்களா, இப்படி நிறைய தகவலை தெரிஞ்சுக்கிறேன். அதில் நான் இன்ஸ்பயர் ஆகிடுறேன் பயங்கரமாக. திருப்பி தான் நீங்கள் சினிமான்னு சொல்லும்போது நான் திருப்பி தான் ரெடி ஆகணும். அப்போது சினிமாவுக்கு முதல்ல சில சினிமாவுக்கு சொல்கிறேன் நான், என்டர்டெயின்மெண்ட் தாண்டியும் அதோட வேல்யூ தாண்டியும் முதல் வேல்யூ அதுக்குள்ளே இருக்க சில விஷயங்கள் இருக்குல்ல, உண்மைத்தன்மைகள், அதுக்குள்ளே இருக்கக்கூடிய வரலாற்று சம்பவங்கள் இருக்குல்ல, அது நமக்கு கிடைக்குதான்னு பார்த்தா கிடைக்குது. நான் அந்த படத்தை முதல்ல அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் பார்க்குறேன். அந்த விஷுவல்ஸ் என்னைய பயங்கரமாக யோசிக்க வைக்கிது. அப்போ யோசிக்க வைக்க அந்த பையன் எனக்கு ரொம்ப, இந்த படம் எனக்கு ரொம்ப ஓன் பண்ணிக்கிறேன். நான் ரொம்ப ஓன் பண்ணிக்கிட்டதுக்கப்புறம் இப்போ என் கூட ஒருத்தர் இருக்கானா, அவனும் அதே மாதிரி ஓன் பண்ணிட்டான்னு கேட்டால் அது இல்லை. ஆனால் நான் ஓன் பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கிறதுக்கு வந்து நான் போய் சொல்ல முடியாதுல்ல. நான் வந்து ஓன் பண்ணிவிட்டேன், அவன் ஓன் பண்ணிக்கிட்டேன். அதோட ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் இருந்து அந்த கதையோட நோக்கம் எங்கே தொடங்குதோ அங்கேயே நான் ஓன் பண்ணிக்கிட்டேன். நான் ஓன் பண்ணது இயல்பாகவே நடக்குது, எனக்கு ரொம்ப இயல்பாகவே நடக்குது. ஓ, இங்கிருந்து தான் போனாங்களா, அப்போது சினிமாவோட என்டர்டெயின்மெண்ட்டை தாண்டி நான் உள்ளே போயிட்டேன் நான். அப்படிங்கும்போது எனக்கு அது ரொம்ப கம்ஃபர்ட்டான, எனக்கு ரொம்ப பிடிச்ச, எனக்கு தேவையான ஒரு படமாக, ரொம்ப என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு படமாக. என்ஜாய் பண்ணனா வெளியே வந்தபோது அந்த விஷுவல் எனக்கு டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்குது. அந்த விஷுவல் இங்கே இருக்குது, அங்கே இருக்குது, இப்படி போயிருப்பாங்கன்னா அப்போ எப்படி இருந்திருக்கும், இதுக்கப்புறம் இவ்வளோ பெரிய ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்காங்கன்னா எத்தனை பேரோட உழைப்பு, அப்போது கிளைக்கதைகள் தோன்ற வைக்குது எனக்கு. அப்போது நல்ல படைப்பாளருக்கு என்ன அப்படின்னா, ஒரு கதை உங்களை அதிகமாக யோசிக்க வைக்கிது, கிளைக்கதைகளை இன்னும் 10 படம் எடுப்பாங்க. கேஜிஎஃப் போயிடுச்சு, நிறைய டேரக்டர்ஸ் இப்போ யோசிச்சிருப்பாங்க, இது அடுத்த வருஷம் எடுக்கணும், எல்லாத்துக்கும் பாயிண்ட் ஆஃப் வியூ வரும்ல. அப்போ இது எவ்வளோ பெரிய விஷயம், நல்ல விஷயம் இல்லை அப்படிங்கும்போது தங்கலான் எனக்கு வந்து ஃபுல்ஃபில் பண்ண. இன்னைக்கு வெள்ளம் வந்துச்சு எங்கள் ஊரில், நான் போய் நின்றேன். அதுக்கு முன்னாடி வெள்ளம் வந்திருக்கு, நான் நிற்கும்போது என்னை அடித்து காட்டியிருக்காங்க. எங்கள் சினிமாவுக்குள்ள ஒரு டைரக்டராக போய் நிற்கும்போது என்னை கவனிச்சாங்க, நான் வந்திருக்கேன்னு சொல்லி வேலை செஞ்சாங்க. நான் நிறைய பேர்ட்ட பேச முடிஞ்சு, உதவி கேட்க முடிஞ்சு, அந்த உதவிகள்லாம் செஞ்சு கொடுத்தாங்க. அப்படிங்கும்போது இது வந்து ஒரு டைரக்டரானது நடந்துச்சு அப்படின்னு எனக்கு ஒன்று உண்டு. அப்போ நான் என்ன பண்ணேன்னா, எனக்கு வந்து நான் படம் சம்பாதிச்சது பேர் புகழை விட எனக்கு வந்து என்னோடய வாய்ஸ் கேட்கப்படுது அப்படிங்கிற ஒரு பெரிய சந்தோஷம். எப்போ நம்ம சொல்கிறத கேட்பாங்க, எப்போ நம்ம சொல்கிறத பேசுவாங்க, இதுக்கு எப்போ நம்ம அங்கே நிற்கிறோன்னு எப்போ தெரியும். நம்ம நிறைய கூட்டத்தில் நிற்போம், ஒரு முக்கியமான பிரச்சனையில் போய் நான் நின்றுட்டுருப்பேன், அங்கே நம்ம நிற்கிறதே நிறைய பேருக்கு தெரியாதுல்ல. அப்போது இந்த கருத்தை வச்சுக்கிட்டு அவங்க நிற்கிறோம், ஒரு பயங்கரமான இஷ்யூ நடந்துகிட்டு இருக்கும், அதுக்கு ஒரு சரியான கருத்து நம்மகிட்ட இருக்கும், ஆனால் நம்ம அங்கே நிற்கிறதே அவங்களுக்கு தெரியாது, அதை கண்டுக்கவும் மாட்டாங்க. அந்த கருத்தை அப்படியே கொண்டு போயிட்டு அந்த கருத்தை அப்படியே கொண்டு போவோம் வீட்டுக்கு. ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை, அந்த கருத்தை நம்மளால் பதிவு பண்ண முடியுது, அதுக்கான ரியாக்ஷன் அங்கேயே பார்க்க முடியுது. அப்படிங்கும்போது பயங்கர சந்தோஷமாக இருக்குது. நான் நிறைய இடத்துல போயிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கேன். ஆனால் இன்றைக்கி நம்ம போன உடனே நம்ம கருத்தை முதலாள கேட்டுருந்தாங்க, என்ன சார் நினைக்கிறீங்க அப்படி கேட்டுருந்தாங்க. அப்போ நம்ம பேசுறதுக்கு, நம்ம பேசுறதை அலோவ் பண்ணுறதுக்குல, அதை கேட்கறதுக்குல, நம்ம வாய்ஸ்க்கு வேல்யூ கிடச்சிருக்குல்ல. சினிமா டைரக்டரானால் நம்ம சந்தோஷப்பட்ட ஒரே விஷயம், நம்ம வாய்ஸ்க்கு வேல்யூ கிடச்சிருக்கு. அந்த வேல்யூவை வச்சு நம்ம என்னெல்லாம் பேச முடியுமோ அதை பேசுவோம், அவ்வளோதான். சித்தா டைரக்டருக்கு அருண்குமார், அவரோட அசிஸ்டன்ட் வந்து வாழையை பார்க்கணும்னு சொல்லி அவரை படம் பார்க்க கூப்பிட்டுருந்தேன். அவன் அசிஸ்டன்ஸும் வந்தாங்க கூட. படம் பார்த்து முடிச்சுட்டு வெளியே வந்தோன்னே எல்லாரும் அமைதியாக நின்று இருந்தாங்க. அவர் அசிஸ்டன்ட் ஒருத்தர் வந்து நீ கட்டி பிடிச்சிட்டு அழுதுட்டு சொன்னான், உங்களை நான் ரொம்ப திட்டியிருக்கேன், மாமன் படம் அவங்க ரொம்ப திட்டியிருக்கேன், அதுக்காக நீ மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் உடனே அழுதுகிட்டே இருந்தான். அப்போ அவர் தான் அவனை கூட்டிகிட்டு போனார், ரிலாக்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டார். இப்போ அருண் என்ன சொன்னார், ஆமாம் எனக்கு இப்போ தான் தெரியுது உங்களை திட்டிருக்கான்னு சொல்லி, எதுக்கு திட்டினான்னு இப்போ எனக்கு தெரியல, அவனை கேட்க முடியாது, ஆனால் உண்மையை ஒத்துக்கிட்டான்ல. பட் அந்த இடத்துல தான் நான் இந்த படம் வெற்றியாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகிட்டு மைண்ட் எனக்கு. ஏன் அப்படின்னா, என் படத்தை தாண்டி யாரா இவன் அப்படின்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்கு. என் படத்தை விமர்சனம் பண்ண எல்லாத்துக்குமே, என் படத்தை பற்றி பேசின எல்லாத்துக்குமே, படத்தையும் தாண்டி இவன் யார் இது பேசுறதுக்கு அப்படின்னு ஒரு கேள்வி வந்துச்சு. இவன் இதை தான் பேசுவானாலும் கேள்வி வந்துச்சு, இவன் யாரா இவன் எப்படின்னு கேள்வி வந்துச்சு. அதுக்கெல்லாம் பதில் சொல்ற படமாக தான் வாழை எடுக்கப்படணும். அது அதையா சொல்லிடணும் நமக்கு. நீ எதுக்கு யோசிக்கிற, நீ ஏன் டிஸ்கஷன் பண்ற, நான் யாருன்னு நானே சொல்றேன் அப்படின்னு ஒரு பகிரங்க வாக்கு மூலம் தான் வாழை. நீ ஒன்று பாசிட்டிவா டிஸ்கஸ் பண்ற, ஒரு நெகட்டிவா டிஸ்கஸ் பண்ற, நீங்களே பண்ணிட்டு இருக்கீங்க. நான் சொல்றதை கேட்கவே மாட்டேன்றீங்க, நான் யாருன்னு நான் சொல்றேன்னு சொன்னா கேட்க மாட்டேன்றீங்க. சரி, நான் படமா எடுத்து காட்டிடுறேன் உனக்கு நான் யாருன்ட்டு அப்படின்னு எடுத்த படம் தான் வாழை. சுயசரிதை சொல்றாங்களா? என்னோட பயோபிக் தான் சொல்றேன் நான். என்னோட பாலியத்தோட ஒரு துண்டு பயோபிக் அப்படி சொல்லலாம். ஒரு வருஷத்தோட வாழ்க்கை, 1 இயர் வாழ்க்கைன்னு சொல்லலாம்.
என்னுடைய இளமையிலிருந்து பால்யத்திலிருந்து ரொம்ப வெப்பம் மிகுந்த ஒரு பகுதியை மட்டும், ஒரு துண்டை மட்டும் நான் வெட்டி இந்த படத்துல எடுத்தேன். இது ஒன்று போதும், இந்த ஒரு துண்டு போதும் நான் யாருன்னு உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு அப்படிங்கிறது.